வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. போற்றி போற்றி கொள்வதோ காக்க வேண்டும் என்புலோ வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் பிடித்த கையிலே செங்கோல் பிடித்து நின்றவா வேல் பிடித்த கையிலே செங்கோல் பிடித்து நின்றவா வேண்டி வந்தையா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் பிடித்து என்மகலக்கம் நான் உரைக்கவா கால் பிடித்து என்மகலக்கம் நான் உரைக்கவா நினைக்க வேண்டும் வேண்டும் என் பழனி ஆண்டவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் குழந்தைகளே, பக்த கோடி பெருமக்களே, காவடி அன்பர்களே, உங்கள் அனைவரது திருவடிகளையும் தொட்டு வணங்கி இந்த அருள் வாய்ந்த உயர்ந்த வாழ்க்கையினை பிச்சையாக தந்த பொற்கிழி கவிஞர் காசி ஸ்ரீ கைலை மணி அருட்கவிஞர் அரசோ ஐயா அவர்களின் திருவடிகளையும் பக்தியோடு நினைந்து தொழுது உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். யார் பேரையும் தம்பி விட்டுட்டே நீ யாரும் நினைச்சுக்க கூடாது. பக்த கோடிகள்னு சொல்லும் போது எல்லாருமே பக்த கோடிகளுக்குள்ள வந்துருவீங்க. எல்லாரும் தெரிஞ்சவங்க, நிறைய பேர் பெரியவங்க எல்லாரும் இருக்கீங்க. உங்கள் அனைவரது திருவடிகளையும் தொட்டு வணங்கி மீண்டும் ஒரு முறை வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற வாரம் நம்ம நகர பள்ளிக்கூடத்துல ஒரு நல்ல நிகழ்வு ஒன்று நடந்தது. அந்த நிகழ்வுல கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு இந்த எளியவனுக்கு கிடைத்தது. அப்பதான் நம்ம அண்ணனை பார்த்தேன், சதீஷ் ரங்கநாதன் அவர்களை பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது அண்ணன் அவர்கள் பேசினார்கள். ரொம்ப அன்போட பேசும்பொழுது அண்ணன் சொன்னார்கள், இன்ப நிலையத்துக்கு அரசோய்யா அவர்கள், இப்ப அண்ணன் நம்ம பெருமாள் வீரப்பன் பெரியவர்களும் அண்ணனும் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அரசோய்யா அவர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்குவது உண்டு. காவடி என்பது எல்லாருக்கும் தம்பி 2 வருஷம் ஆச்சு அரசோய்யா திருவடி போய், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஐயா அவர்கள் இறைவன் திருவடி போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் 1 வருஷம் சோசோமி ஐயா சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் நீ அவசியமா வா தம்பின்னு சொன்னாங்க. நான் கூட நம்மளை பார்த்த உடனே அன்பின் மிகுதியில அண்ணன் சும்மா சொல்லியிருப்பாங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. அப்படிதான் நினைச்சேன். நான் முதல்ல நினைச்சது அப்படிதான் நினைச்சேன். நானும் சந்தோஷமா தலையாடிக்கிட்டேன். கரும்பு திங்க கூலி வேணுமா, தேவை கிடையாது. எவ்வளவு பெரிய பிராப்தம் பத்தியா அந்த இடத்துல இவ்வளவு பெரிய அடியார்கள் முன்னாடி நிற்கிறது. அப்படி அண்ணன் அவர்கள் சொன்னப்ப சும்மா சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிட்டேன் சந்தோஷமா. திரும்ப ஒரு 3 நாள் முன்னாடி இருக்கும், அண்ணன் அவர்கள் திரும்ப தொடர்பு கொண்டு தம்பி அவசியமா வந்துடணும்னு சொன்னாங்க. அப்போ ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டேன். அப்ப அந்த இறைவனுடைய அருள் நமக்கு இருக்க, அண்ணன் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. நேற்று மகேஸ்வர பூஜையில கலந்துக்கக்கூடிய பிராப்தம் நம்ம அருளாடியார் ஐயா கிட்ட நம்ம எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கியிருப்போம். அப்ப அண்ணன் பெரியவங்க பக்கத்துல நின்னாங்க. ஐயா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி அண்ணன்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கும்போது அண்ணன் சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரி சதீஷ் அண்ணன் சொன்னாங்களான்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க, நாளைக்கு நீங்க வந்துருன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பெரிய பிராப்தம் இருந்தா அந்த பழனி ஆண்டவனுடைய அருள் இருக்கிறனாலதான் இந்த இடத்துல நிற்கக்கூடிய பாக்கியம் இந்த எளியவனுக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம். இங்க வர முடியுமா? வர முடியாது. அண்ணன் எவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னாங்க, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டவனும் தருவோயினி. நம்ம நினைச்சா வர முடியுமா? வர முடியாது. அடுத்த வீட்டுல பக்கத்துல இருப்பாங்க, இங்க வர முடியுமா? அவர் நினைச்சாதான் நம்ம வர முடியும். எனக்கு 40 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த பழனி பாத யாத்திரை பஜனையில இன்ப நிலையத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம். சரி, அண்ணன் அவர்கள் ரொம்ப அன்பின் மிகுதியோட சொன்னாங்க. அண்ணன் பெரியவர்களும் சரி, சதீஸ்வரநாதன் அவர்களும் சரி சொன்னாங்க, வாழ்த்துறை வழங்குறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது.
உண்டு, இல்லையாச்சும் ஒரே ஒரு தகுதி உண்டு. என்ன தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழனி ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய தகுதி இந்த எளியவனுக்கு உண்டு. சரி, பழனி ஆண்டவர் எப்படி தரிசிக்கிறது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா, பாருங்க எவ்வளவு அடியார்கள் இருக்கீங்க. உங்க எல்லாரையும் நான் பழனி ஆண்டவனுடைய ரூபமா தான் பார்க்கிறேன். எனக்கு ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது நான் அப்படித்தான் பார்க்கிறேன். அப்படி அந்த எளியவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறது. பழனி பாத யாத்திரை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பெரியவர்கள் எல்லாரும் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கக்கூடிய ஒரு புனித யாத்திரை இந்த பழனி பாத யாத்திரை. அரிசோய்யா அவர்கள் சொல்வாங்க, இதுக்கு பேரு தைப்பூச காவடின்னு பேருன்னு ஐயா சொல்லுவாங்க. ஐயா சொல்லிதான் எனக்கு தெரியும். தைப்பூச காவடின்னு ஐயா அவர்கள் சொல்வாங்க. கிட்டத்தட்ட 9 தலைமுறைகளாக நடக்கக்கூடிய யாத்திரைனா அது பழனி பாத யாத்திரை தான். எத்தனையோ பாத யாத்திரைகளுக்கெல்லாம் முன்னோடியாக திகழக்கூடியது பழனி பாத யாத்திரை. ஐயா அவர்களை பற்றி சொல்லும்போது அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், ஐயா 1975 பழனி பாத யாத்திரை ஐயா அவர்கள் நடந்து சென்றார்கள். பாத யாத்திரை பாத யாத்திரைக்கு ஆசி வழங்கியது பழனி ஆண்டவன் தான். ஐயாவுடைய மனதில் பட்டு காசி ஸ்ரீ வைரவன் ஐயா அவர்களும் அரிசோ ஐயா அவர்களும் 1977ஆம் ஆண்டு இந்த தேவகோட்டை திருச்செந்தூர் பாத யாத்திரையை இந்த பழனி பாத யாத்திரை வந்ததின் மூலமாக துவக்கினார்கள். இப்போ 50வது வருஷம். 50வது வருஷம் அன்னை முழுக்க வந்தாங்க. இது பொன்விழா ஆண்டு. இருக்க நிறைய பேருக்கு வந்திருக்க நிறைய பேர் திருச்செந்தூர் நடந்து கொடுக்க அப்படி ஐயாவுடைய மனதில் பட்டுதான் தொடங்கினாங்க. பழனி பாத யாத்திரை தான் திருச்செந்தூர் பாத யாத்திரை அரிசோ அவர்கள் தொடங்கினார்கள். ஐயாவை பற்றி நினைக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் தான் என்னுடைய பகிர்ந்து ஆசைப்படுறேன். அரிசோ ஐயா அவர்கள் தன்னுடைய சிரசுல இங்க சிவபெருமானையும் ஒரு தோழ ராமனையும் ஒரு தோழ முருகனையும் தாங்கியவர்கள். இந்த 3 பேரையும் அரிசோ ஐயா அவர்கள் பிரிச்சு பார்த்ததே கிடையாது. 3 பேருமே ஒண்ணுதான். சிவபெருமானும் ஒண்ணுதான், ராமனும் ஒண்ணுதான், முருகப்பெருமானும் ஒண்ணுதான் என்று அரிசோ ஐயா அவர்கள் எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது இன்னைக்கு என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு சிறு கதை ஒன்று உங்க எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ராமாயணத்திலிருந்து இந்த இடத்துக்கு ரொம்ப சரியா இருக்குன்னு இந்த எளியவன் நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ராமனை தெரியும். அரிசோய்யாவில் அழகா சொல்லுவாங்க, மன்னர்கள் எப்படி ஆள வேண்டும், மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே அவதாரமானவர் ராமபிரான் ஐயா சொல்லுவாங்க. இந்த ராமாயணத்துல ரொம்ப திருப்புமுனை வாய்ந்த பாத்திரம் ஒரு பாத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மந்தரை கூணிங்கிற பாத்திரம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய பாத்திரம் ராமாயணத்துல. ராமனுக்கு மணிமுடி சூட்டுறது அப்படின்னு தசரதன் முடிவு செஞ்சாரு. ஆனா ராமனுக்கு மணிமுடி சூட்டக்கூடாதுன்னு முடிவு செஞ்சவன் ஒரு வேலைக்காரி கூனி கைகை. அவதான் முடிவு செஞ்சா ராமனுக்கு மணிமுடி சூட்டக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன? ராமன் சிறு பிள்ளையா இருக்கும் போது மண்ணுருட்டை எடுத்து அடிச்சு விளையாடுவாங்க. அவன் எடுத்து அடிச்சு விளையாடுவான். ஆர்வமா இருக்காரு. அப்ப எப்படி ஆர்வமா இருக்கும்? ஏதாவது ஒரு பொருள் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு வச்சுங்களேன், நகர்ந்து 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 போச்சுன்னா அந்த பொருள் மேல அடிச்சா எப்படி இருக்கும்? ஆர்வமா இருக்கும். அதுக்கு பேர் தான் மூவிங் ஆப்ஜெக்ட் என்று பெரியவர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணானா ராமன், அந்த மண்ணுருண்டை எடுத்து அந்த கூலி அப்படி நகர்ந்து போனான். அவன் மேல அடிச்சானா. அடிச்ச உடனே அந்த மண்ணுருண்டைய கையில் எடுத்துட்டானா. எடுத்துட்டவன், நீ இந்த மண்ணை வச்சா என்னை அடிக்கிற, இந்த மண்ணாலேயே உன்னை அடிக்கிறேன்னு கழுவிட்டானா. யாரு? கூனி. ராமனை பார்த்து, இந்த மண்ணுருண்டையா வச்சா என்னை அடிக்கிற, இந்த மண்ணாலேயே உன்னை அடிக்கிறேன்னு கழுவிட்டவனே என்ன முடிவு பண்ணா? ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யக்கூடாது. இவருக்கு ஒரு விஷயம் புரியாம போச்சு. ராமனும் பரதனும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கூனிக்கு நடந்து போனாங்க. நடந்து போனப்ப பரதன் சொன்னாங்க, அண்ணா நீங்க பாருங்க, இவரை பாருங்க, நம்ம தாயாருக்கு சேவை செய்யக்கூடியவ, கையினுடைய தோழி இவ, நம்ம தாயாருக்கு சேவை செய்யக்கூடியவ, இங்க பாருங்க அவன் முதுக பாத்தியா எவ்வளவு கூப்பிடுருக்கு, அவன் எவ்வளவு சிரமப்படுவான்னா அவன் கூட கொண்டு நிமிர்த்து விட்டுன்னு சொன்னான். அதனால என்ன சொன்னான் பரதன், அண்ணா இந்த கையில இருக்கிற அம்பு, இந்த அம்பால அவருடைய கூன் முதுக நீ நிமிர்த்தின்னு சொன்னான். சொன்னாங்க, வேணாண்டா, அம்பால நிமிர்த்தினா அவளுக்கு முதுகு வலிக்கும், என்ன பண்ணுவோம், மண்ணுருண்டையால நிமிர்த்தலாம்னு சொல்லி வில்லை எடுத்து வளைச்சு அம்பால அடிச்சான். எதுக்காக மண்ணுருண்டையால அடிச்சிருக்காரு? அவருடைய கூன் நிமிர்ந்ததுக்காக அடிச்சிருக்காரு. ஆனா அவருடைய கூன் நிமிர்ந்ததான்னு கேட்டீங்கன்னா நிமிரல. எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ராமபிரானுடைய திருவடி பட்ட உடனே சிறு துகள் கூட கல்லாக மாறியது, சிறு துகள் கூட பெண்ணாக மாறியது. அது அகலிகை தாயார். அவர் திருவடி பட்டு, அப்ப அவர் திருக்கரங்கள் பட்ட உடனே என்ன இருக்கணும்? அவருடைய இந்த கூன் முதுகு சரியா இருக்கணும் தானே. ஆனா சரி ஆகல. என்ன காரணம் தெரியுமா?
எல்லாம் சிரிச்சு பாருங்க. எதுக்காக இந்த இடத்துல இப்ப நான் வந்தேங்கிறது அவளுக்கு முழுது மட்டும் போனதா இல்லை, அவருடைய உள்ளமும் போனதாக எல்லாரும் நடக்கக்கூடிய வருஷம் விடாம பழனிக்கு நடக்குது. எவ்வளவு அன்பர்கள் நாம இருக்கணும். சாதாரணமா எடுக்க முடியுமா? பழனி ஆண்டவனை சாதாரணமா போய் பிடிச்சிட முடியுமா? சத்தியமா முடியாது. அப்ப யாரால முடியும்? யாருடைய உள்ளம் தூய்மையா இருக்கோ, யாருடைய உள்ளம் பக்தியோட இருக்கோ, யாருடைய உள்ளம் அந்த பழனி ஆண்டவனை வெளியுருகி. சும்மா நம்ம என்ன பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, நான் ஒரு கோயிலுக்கு போறேன், சாமி கும்பிட போய் நிக்கிறேன். யாராவது வர்றாங்களான்னு பார்த்துட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்க. எழும்போது எழும்பையும் என்று யாராவது வர்றாங்கல்ல, அப்படி பாடுனா அவர் ஏற்றுக்குவாரா? யார் வரட்டும் யாரு பேரை பற்றி கவலை இல்லை, நம்மளும் அவரும் பேச போறோம். புகழ்மின் தொழுமின் பூக்குனை மின்னு சொல்லுவாங்க. அப்ப அவரை பார்த்தோன்னே என்ன பண்ணணும்? நம்ம அறியாம கண்ணீர் வரணும். அப்ப இப்ப யாருக்கு கண்ணீர் வரும்? நம்ம உள்ள தூய்மையா இருக்கணும், நம்ம பக்தியோட இருக்கணும். அப்படி இவ்வளவு பேர் நடந்து உட்கார்ந்துருக்கீங்களே, தூய்மை இல்லாம இருந்தா அந்த பழனி ஆண்டவருடைய காவடியை தொட முடியுமா? எழுத மாட்டீங்களா? பாலினை தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளோடி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வனே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் தருவதினை பாலினை துட்டும் தாயினும் சால. நிறைய தாய்மார்கள் எழுதிய தாயார்ல 3 வகை உண்டுன்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. 3வது வகையான தாயார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளை நல்லா அழுகும் தொட்டில, செல்போன் பார்த்துட்டு இருப்பாங்க. செல்போன் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, ரீல்ஸ் பார்ப்பாங்க, அப்படியே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளை நல்லா அழுதுக்கு அப்புறமா அந்த தாய்க்கு என்ன ஆகும்? மார்பில இருந்து பால் சுரக்கும். அந்த பிள்ளையை எடுத்து பால் கொடுப்பாங்க. இது ஒரு வகையான தாய். 2வது வகையான தாயார் ஒருத்தர் இருக்காங்க, செல்போன்லாம் பார்க்க மாட்டாங்க. பிள்ளை தொட்டில அழுத உடனேயே இந்த தாய்க்கு என்ன பண்ணும்? பால் சுரக்கும் மார்பில. அவங்க ஒரு வகையான தாய். அந்த தாய் எடுத்து என்ன பண்ணுவாங்க? இந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க. உயர்ந்த வகையான தாய் ஒருத்தர் இருக்காங்க. நெற்றியை பற்றியெல்லாம் அடியார்கள் தாய்மார்கள் ஆட்சிமார்கள் பற்றியல்ல, ஒரு மாதிரி உயர்ந்த தாய்மார்கள் எப்படி தெரியுமா? அந்த பிள்ளைக்கு பசிக்கும் தெரிஞ்ச உடனே அவங்க மார்பில பால் சுரக்கணும். அவர்தான் உயர்ந்த தாய். அதுதான் பால் இணைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து. அப்ப பால் இணைந்தூட்டும் தாயினும் சாலன்னா, இப்ப தாயை விட யாராவது ஒருத்தர் நம்ம மேல அன்பு செலுத்தினா நீங்க யாராவது நம்புவீங்களா? தம்பி நீயே சொல்லி தூக்கம் வருது, யாராவது நம்புவீங்களா? நம்ப மாட்டோம். தாயை விட ஒருத்தர் அன்பு செலுத்த முடியுமா? சத்தியமா செலுத்த முடியாது. அவ யாரால செலுத்த முடியும்? தாய் சிறந்த தயாவான தத்துவனே. அவ யாரால தாயை விட அன்பு செலுத்த முடியும்? சிவபெருமானால செலுத்த முடியும். பழனியான உள்ளொடி பெருகணும். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன ஆகி போச்சு? நம்மளுடைய ஊர் பெருகுது, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க. உள்ளொலி என்ன ஆகி போச்சு? உள்ளொலி சுருங்கிடுச்சு. சுருங்கலாமா? சுருங்கப்படாது. அப்ப என்ன ஆகும்? ஊனினை உருக்கி. அப்ப ஊன் எப்ப உருகும்? எல்லாம் சிந்திச்சு பாருங்க. ஊன் எப்ப உருகும்? பாத யாத்திரை போய் பாத்தீங்களா? அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே எப்படி பாடுனீங்க ஒவ்வொருத்தரும். நீங்க எல்லாம் பாட பாட கேட்க கேட்க எவ்வளவு பெரிய வாக்கியம். அப்ப எப்ப நம்முடைய உள்ளொலி பெருகும்? இந்த மாதிரி பஜனைகளை வந்து கலந்துக்கணும், இந்த மாதிரி முற்றோதல்கள்ல வந்து கலந்துக்கணும். ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி. அப்பதான் நம்மள என்ன ஆகும்? ஊன் உருகும். பாத யாத்திரை போறோம், நம்ம ஊன் உருகும், நம்ம உள்ளொலி பெருகும். பாலினை தொட்டும் தாயினும் சால பரிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே நிறைவன் செய்ய போறேன். யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் எப்படிமா புடிச்சுக்கணும்? நீங்க எல்லாரும் எப்படி புடிச்சுக்கணும் தெரியுமா? இவரை கெட்டியா புடிச்சுக்கணும். சும்மா நம்ம ஒரு வாரம் வந்தோம், சிரிச்சோம், போனோம், பண்ணோம், வரதுக்கு இங்க யாரும் கிடையாது. அப்படி இருந்தா தொடர்ச்சியா வர முடியாது. பணியாளர்களை பிடிக்க முடியாது. அவர் எப்படி தெரியுமா பிடிக்கணும்? இந்த பூனை இருக்குமா, தாய் பூனை வந்து குட்டி பூனையை பிடிக்குமா? அந்த மாதிரி வந்து பிடிக்கக்கூடாது. ஆனா இந்த குரங்கு குட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது குரங்கை பிடிக்கும். எப்படி பிடிக்கும் பார்த்துருக்கீங்களா? விடவே விடாது, கெட்டியா பிடிச்சிக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? பழனியாண்டவனை கெட்டியா பிடிச்சுக்கணும். நீங்க எல்லாரும் அப்படி கெட்டியா பழனியாண்டவனை பிடிச்சிருக்கீங்க. இந்த எளியவன் உங்க எல்லாரையும் கெட்டியா பிடிச்சிருக்கேன் என்று சொல்லி இந்த நல்வாய்ப்பு கண்டவர்கள் அனைவருக்கு தொட்டு நினைச்சு நீங்க எல்லாம் கூறுகிறோ அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி நல்வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வேண்ட முழுதும்
வேண்டும் தருவோய் நீ வேண்டும் மயன்மார் கரியோய் நீ வேண்டி என்னை பணிகுண்டாய் வேண்டி நீ யாருள் செல்வாவின் மாலைக்கார அண்டருபகார சேவக்கார முடிவே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவையேவும் வேளைக்கார அந்த வெகுவான ரூபக்கார எழிலான சிந்தரமின் வேவு போகக்கார விந்தை குறமாது வேளைக்கார செஞ்சொல்லடியார்கள் கார எதிரான செஞ்சவரை மாயுமாயக்கார துங்கதனு சூழைக்கார செந்திநகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு மல்லாண்ட தின்னோர் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமேடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் இன்பத மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா ஜோதி படத்துறையும் சுழலாளியும் பல்லாண்டு படைபோருக்கு முழங்கும் மலையே காண்கணம் கண் ஓங்காரி பகவதி சிவசுந்தரி முன்பற்கு அதிகாரி ராஜேஸ்வரி ஆங்கார சர்வாத்தாரம்பரி அனுமுடியும் நடுவான கருணாகரி ஓங்காரி நீங்காரி யோகேஸ்வரி உம்மை பரமேஸ்வரி எனையாதரி ஸ்ரீங்காரி ஸ்ரீ மகாவிஷ்ணுவாரி ஸ்ரீ மகாலட்சுமியே செல்வ பேரே காதார் குளநாட பைங்கூன் கடனாட கோரை குளநாட வண்டின் குலாமாட சீத புனலாடி சிற்றம் பலம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருளாமா பாடி ஜோதி திறம்பாடி சுருகுன்றை தார்பாடி ஆதிதிறம்பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த மைவளைதன் பாதச்சிலம்பாடி ஆடேரோயம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கு பெறும் சொன்னல் ஊடுகையில் உகழ பொங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தெங்காலே புக்கிருந்த சிற்றமல பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நம் எல்லோரது வீட்டிலும் நீங்காத செல்வம் நிறைந்தேடோ எம்பாவாய் ஆறினே நடந்தோள் வாழ்க அருள் வாழ்க வெற்றி ஊடிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வே ஏறிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறியா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் படாது பெய்க மழைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுகள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் எழுமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள்.